அமலா பாலோட டிவோர்ஸ் கதை நமக்கு கொஞ்சம் பழசா இருந்தாலும் அந்த டிவோர்ஸ்க்கு பின்னாடி என்னென்ன கதை இருக்கு அப்படிங்கறத புதுசா சொல்லியிருக்காங்க அமலா. ஒரு இங்கிலீஷ் மேகசினுக்கு அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல திருமண வாழ்க்கை, விஜய், சினிமா இத பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு புது வாழ்க்கை ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அதாவது 18 வயசுல நடிக்க வந்திருக்காங்க அமலா, 23 வயசுல திருமணம் பண்ணிருக்காங்க, 24 வயசுல பிரிஞ்சுட்டாங்க. என் வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இவ்வளவு சீக்கிரம் முடியும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. இதுக்கு காரணம் நான் தவறான வயசுல திருமணம் பண்ணிக்கிட்டது அண்ட் அந்த நேரத்துல எனக்கு கைட் பண்ண யாரும் இல்லாததுதான் காரணம். ஆனா இதுல இருந்து நான் நிறைய பாடங்கள் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. விஜய பிரிஞ்சது உங்களுக்கு ஃபீலிங்ஸா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு யார் சொன்னது, நான் இன்னமும் விஜய லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவரை பிரிஞ்சதுல இருந்து அப்படி எழுதேன், ஆனா அதுலயும் பாடம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அமலா. என்னோட லைஃப்ல ரொம்ப கடினமான ஒரு முடிவு என்ன அப்படின்னு கேட்டா விஜய பிரியணும் அப்படின்னு நான் எடுத்த முடிவு தான். யாருமே பிரியறதுக்காக திருமணம் செய்யல, வாழ்க்கைய புரிஞ்சுக்க என்னால முடியல. 20s ஸ்டார்டிங்லயே திருமணம் செய்யறது என்ன பொறுத்த வரைக்கும் தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக 24 வயசுல திருமணம் பண்றதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயை இவ்ளோ லவ் பண்றாங்க, அவங்க லைஃப்ல எப்பவுமே அவர்தான் ஸ்பெஷலான ஒரு பர்சனா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் பிரிஞ்சு வாழறாங்க. இந்த வாழ்க்கை எவ்வளவு கடினமா இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் மறக்கதான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பல ஊர்களுக்கு தனியா டிராவல் பண்ணி அங்க இருக்கிற கல்ச்சர் எல்லாம் பார்த்து நான் கத்துக்கிட்டு இருக்கேன். புது அனுபவமா இருக்கு. அந்த அனுபவம் நான் யாருன்னு என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமலா. அமலாவோட லைஃப்ல திருமணம் இப்படி ஒரு பாடத்தை ஏற்படுத்தி இருக்கு. பட் நம்ம அனிருத்துக்கு திருமணமா அப்படிங்கிற ஒரு நியூஸ் நம்ம நேத்து கேள்விப்படும் போது நமக்கெல்லாம் காமெடியா இருந்துச்சோ இல்லையோ, அனிருத்துக்கு செம்ம காமெடியா இருந்திருக்கு. அவரோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல என்னது எங்கேஜ்டா நானா ஐம் ஸ்டில் சிங்கிள் அண்ட் யங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன ஒரு காலம் யாராலையும் சூப் பாய் ஆக்கவே முடியாதுங்கிற கோணத்துல இந்த ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. ஆனா இத அடுத்து சமந்தா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது என்னது இது, அனிருத்த நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆனா அந்த பொண்ணு ரொம்ப ஸ்வீட் ஆச்சே, என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்குள்ளார ஏதோ ஒண்ணு மறைஞ்சிருக்கு. உண்மையிலேயே தான் ஒரு சூப் பாய் அப்படிங்கறத மறைச்சு நம்மள அனிருத் ஏமாத்துறாரா இல்லையாங்கிறது தெரியல. என்ன இருந்தாலும் அனிருத்துக்கு ஏகப்பட்ட கடமைகள் இருக்கு. பல படங்களுக்கு கம்போஸ் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட் பாடலை கொடுத்துக்கிட்டே இருக்காரு இல்லையா. சோ இதுக்கெல்லாம் டைம் இருந்திருக்காது. நம்ம சமந்தா கொளுத்தி போட்ட இந்த ஸ்டேட்டஸ்க்கு அனிருத் பதில் சொன்னா மட்டும்தான் இதுல என்ன ஒளிஞ்சிருக்குங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு விஷயம் வந்து டேக் அப்போ ஒரு இதுல வந்து 4 டேக் ஆயிடுச்சு, 5 டேக் ஆயிடுச்சு. He came up to me and he said sorry, which was like, oh my god, what is he doing? என்ன இது சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. நீங்க அப்படியே கீழ தரையில படுத்து அழுதுறீங்க. ஆமா, நான் சார் இட்ஸ் ஓகே சார் அப்படிலாம் சொல்ற மாதிரி